Hi guys, Assalamu alaikum. வீடியோவில் ஈதுக்கு நாள் எடுத்த வீடியோஸ்லேருந்து ஈத் அன்னைக்கு நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோஸில் இருக்கும். காலையில் தஹஜத்துக்கு எழுந்திரிச்சு சஹர் முடிச்சுட்டு ஃபஜர் தொழுதுட்டு திரும்ப படுத்தாச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 9:30 10 o'clock போல் திரும்பவும் எழுந்து ஷாப்பிங்கில் நாங்கள் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து அம்ரு மேலே இப்படி வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, ஸ்டிக்கர்லாம் ஒட்டி. அப்புறம் ஒரு ஈவினிங் போல் என்னோடய ட்ரெஸ்ஸும் வந்துருச்சு மிந்த்ராலேருந்து. இந்த ட்ரெஸ்ஸை நான் இப்போ காமிக்க மாட்டேன், ஈதப்போ நான் காமிக்கிறேன். அப்புறம் இஃப்தியாருக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு மோமோஸ் தான் செஞ்சுட்ருந்தோம். வீட்டிலேயே உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் செஞ்சுட்டு வீட்டிலேயே அம்மா வந்து மைதா மாவு வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக இது வந்து உருட்டி கொடுத்தாங்க, பெலிச்சு கொடுத்தாங்க. அதை வந்து நான் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி தட்டில் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். மோமோ பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒன் டைம் நான் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிச்சு. இது என்னடா இது, நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வீட்டிலேயே செஞ்சு ஸ்டாக் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் நிறையா செஞ்சோம். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. என்ன அந்த ஃபோல்டிங் மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். பிகாஸ் ஸ்ட்ரீம் பண்ணும் போதோ இல்லை ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போதோ அது வந்து பிரிஞ்சு வெளியே வந்துடாமல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். மோமோஸோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ஒரு நாள் நான் ரெசிபி போடுறேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு பிளேட் நிறைய அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஸ்ட்ரீம் பண்ணிட வேண்டியதுதான். ஒன்றுமே இல்லை, நார்மலாக நீங்கள் இட்லி ஊற்றுவீங்களா அந்த சட்டியில் கீழே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை மோமோஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்தையும் வச்சு நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணிடலாம். ஒரு 15 to 20 minutes வரைக்கும் ஸ்ட்ரீம் ஆகணும். அந்த மாதிரி ஸ்ட்ரீம் ஆனால் தான் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், வெளியவும் அந்த மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா வெந்து சாஃப்டாகவே நமக்கு கிடைக்கும். அசர்லாம் தொழுது முடிச்சுட்டு நான் வந்து இஃப்தியாருக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எதுவுமே நான் போடல, எல்லாமே வந்து அம்மா தான் செஞ்சு வச்சுருந்தாங்க. நான் சும்மா சர்விங்க்கு மட்டும் எல்லாத்தையுமே எடுத்து அந்த கிளாஸில் ஊற்றி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இஃப்தியாருக்கு டைம் ஆயிடுச்சு, எல்லோரும் துவா செஞ்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் லாஸ்ட்டு நோன்பை முடிச்சிட்டோம். இந்த நோன்பை எப்படி போச்சுன்னே தெரியல, வந்ததும் தெரியல போனதும் தெரியல, டக்குன்னு அப்படி போயிடுச்சு. முடிச்சுட்டு மஹரிப் தொழுதுட்டு சரி சாந்த் பார்ப்போம் நிலா பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் பால்கனிலேருந்து எட்டி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு நிலா தெரியவே இல்லை. அம்மா சொன்னாங்க நானும் தொழுதுட்டு வந்துடுறேன், மாடிக்கு போய் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் அம்மாவும் மாடிக்கு போகலாம் அப்படின்ட்டு தொழுது முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். சாந்தை பார்த்துடணும் அப்படின்ட்டு ரொம்ப சீக்கிரமாக தான் கிளம்பிட்டு இருந்தோம். பிகாஸ் நாங்கள் மேலே போகிறப்பையே ஆல்ரெடி 7 ஆயிடுச்சு. நிலா தெரியுமா என்ன அப்படின்னு நினச்சிட்டே போனோம். பட் எங்கள் நேரம்னு பார்த்து நிலா எங்களுக்கு தெரியவே இல்லை, முன்னாடியே அது மறைஞ்சிருச்சு போல். நானே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஸ்டேட்டஸில் வச்சுருந்ததெல்லாம் பார்த்து தான் சரி ஓகே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு விட்டுட்டேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், பட் தெரியவே இல்லை. நேரம் மாடிலே நின்று தக்பீரெல்லாம் அழகாக கேட்டுட்டு அப்புறம் கீழே இறங்கி வந்துட்டு நாங்கள் வீட்லேயும் கொஞ்சம் நேரம் தக்பீர் போடலாம் அப்படின்னு போட்டோம். என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு தெரியல, அழகாக டிவிக்கு கீழே உட்காந்து தக்பீரை வந்து கேட்டுட்டு இருந்துச்சு. நாங்கள் கேட்க அம்ருக்கு எங்கள் கூட ஃபஸ்ட் ஈத், அதாவது ஃபஸ்ட்டு ரம்ஜான். பக்ரீத் அப்போவே வந்துருச்சு, போன வருஷம் பக்ரீத் அப்போவே, இதுதான் ஃபஸ்ட் ரம்ஜான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அம்மா குலாப் ஜாமுன் உருட்டி கொடு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அதெல்லாம் உருட்டி குடிச்சிட்டு அழகாக குலாப் ஜாமுனையும் பொரிச்சு எடுத்துட்டு வச்சாச்சு. குலாப் ஜாமுன் மட்டும்தான் நாங்கள் செஞ்சு வைக்கிறோம். ஷீர் குருமாலாம் வந்து அம்மா மார்னிங் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் டின்னருக்கு டைம் ஆயிடுச்சு. டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு தொழுதுட்டு மெஹந்தி போடலாம் அப்படின்ட்டு ஒரு டிசைன் பார்த்து மெஹந்தி தான் போட்டுட்ருந்தேன். நைட்டு ஃபுல்லாக சுத்தமே தூக்கமே இல்லை, அந்த எக்ஸைட்மெண்ட்னாலேயே தூக்கம் இல்லை போல். அப்புறம் மெஹந்தியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலர் வந்துருந்துச்சு. இந்த கையில் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் காலைல ஃபஜருக்கு எழுந்திரிச்சு தொழுதுட்டு மெஹந்தியை பார்த்தா கொஞ்சமாக ஸ்ட்ரெயின் வந்துகிட்டே இருந்துச்சு. தொழுது முடிச்சுட்டு வேலையாக போய் அம்ருக்கு ஈத் முபாரக் சொல்லிவிட்டு இந்த மாதிரி தடவி கொடுக்கணும் மேடமுக்கு. அப்படி இல்லைனா கோச்சுப்பாங்க, அந்த நாள் ஃபுல்லாகவே நம்மள்கிட்ட வரமாட்டாங்க. அப்புறம் இதுதான் என்னோடய ஈத் ட்ரெஸ்ஸு. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அம்ரு 100 தடவை உள்ளே வந்துட்டு போச்சு. ரெடி ஆகிட்டு தொழுகைக்கு கிளம்பிட்டேன். நாங்கள் வெளியே எங்கேயும் போய் தொழுக மாட்டோம், எப்பவும் போல் வீட்டில் தான் தொழுவோம். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் தொழுது முடித்த உடனே அக்ரமும் அப்பாவுமே வந்துட்டாங்க. தொழுதுட்டு எல்லோரும் முசாஃபா செஞ்சுக்கிட்டோம். நானும் அம்ருவுமே முசாஃபா செஞ்சுட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிக்கன் நூடுல்ஸ் அப்புறம் ஷீர் குருமா இதுதான் அம்மா பண்ணியிருந்தாங்க. வேறு எதுவும் ஸ்பெஷலாக பண்ணல, பிகாஸ் ஆஃப்டர்நூன் எப்பவும் போல் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நல்லா சாப்பிட்டுட்டு ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் கிளிக் பண்ண அம்ருக்கு டயர்டாயிடுச்சு போல். மேடம் ஏசி போட்டோன்னே நல்லா டயர்டாக படுத்து தூங்கிட்டாங்க. வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இதுதான் எங்களோட ஈத் vlog.
Hope you guys liked it. Bye. See you all in the next vlog.